தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலத்துடைய 24வது ஞாயிற்றுக்கிழமையை இந்த நாளிலே நாம் கொண்டாடுகின்றோம். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவரை தேடி வந்திருக்கின்றோம். ஆண்டவர் அன்பும் இரக்கமும் அருளும் கொண்டவர். நம் ஒவ்வொருவருமே அவர் அரணும் கோட்டையுமாக நம்மை பாதுகாக்கின்றார். இந்த பொது காலத்துடைய இந்த 24வது ஞாயிற்றுக்கிழமையிலே கடவுள் ஒவ்வொரு ஊழியருக்கும் துணையாக இருக்கின்றார். இதுதான் இந்த ஒரு இறை சிந்தனையாக இந்த ஞாயிற்றுக்கிழமையை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், பபிலோனிய அந்த அடிமைத்தளத்திலிருந்து இஸ்ராயல் மக்கள் மீண்டுமாக தங்களுடைய அந்த எருசலேம் நாட்டை தேடி வருகின்றார்கள். அங்கு பல்வேறு சூழ்நிலைகள் மக்களுடைய வாழ்விலே பல மாற்றங்களை ஏற்படுத்துகின்றார்கள். தங்களுடைய வாழ்விலே ஒரு மன மாற்றத்தை பெறுகின்றார்கள். என ஏற்கனவே அங்கே எகிப்திலே அவர்கள் பட்ட அந்த அடிமைத்தனம், பார்வோனுடைய அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டார்கள். மீண்டும் மீண்டும் தங்களுடைய வாழ்க்கையில் பாவத்திலே அவர் மீண்டும் மீண்டும் விழுகின்றார்கள். இப்போ இந்த பபிலோனிய இந்த அடிமையத்துக்கு பிறகு வருகிற பொழுது அங்கு துன்புறும் ஊழியராக மெஸ்ஸியாவுடைய ஒரு பிரசனத்தை இங்கு சுட்டி காட்டுகின்றார்கள். எஸ்ஐயா இறைவாக்கினர் துன்புறும் ஊழியர் எப்பொழுதும் மக்களுக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணிக்கக்கூடியவர் என்பதை குறிப்பிடப்படுகின்றது. இதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம். இயேசு தன்னுடைய மக்களிடத்திலே கேட்கின்றார், மக்கள் என்னை யார் என்று சொல்லுகின்றார்கள்? சிலரிடத்திலே கேட்கின்றார், மக்கள் நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று. அப்படி ராயப்பர் சொல்லுகிறார், நீர் மெஸ்ஸியா, உயிருள்ள கடவுளின் மகன் என்பதை அவர் தெளிவுபடுத்துகின்றார். இவ்வாறாக கடவுளுடைய இந்த வாழ்விலே தன்னுடைய வாழ்விலே துன்புறும் ஒரு ஊழியனாக தன் வாழ்வை முழுமையாக இயேசு கொடுக்கிறார் என்பதை இந்த ஒரு மெஸ்ஸியா என்ற அந்த ஒரு வார்த்தையிலேயே ஒரு அபிஷேகம் செய்யப்பட்டவர், அருள்பொழிவு செய்யப்பட்டவர், உயிருள்ள கடவுளின் மகன் என்பது இது சொல்லப்பட்டது. அந்த அளவுக்கு இயேசு ஒரு துன்புறும் ஊழியனுடைய அந்த நிலையை அவர் பெறுகின்றார். இதைத்தான் இன்றைய 2ஆம் வாசகத்திலே பார்க்கிற பொழுது அது ஒவ்வொருவரும் அன்பின் வழியாக செயலாற்றக்கூடியதை நாம் வாழ்விலே கொண்டிருக்க வேண்டும். அதான் வெறும் சட்டத்தில் அல்ல, நம்முடைய நம்பிக்கை என்பது வெறும் சட்டத்திலோ வெறும் கொள்கையிலோ கோட்பாடுகள் அல்ல, மாறாக அந்த நம்பிக்கை என்பது செயல் வடிவம் பெற வேண்டும் என்பதுதான் யாக்கோபு எழுதிய அந்த திருமுகத்தை யாக்கோபு அருமையாக சொல்லுகின்றார். எப்படி ஒரு மனிதரை நாம் அன்பு செய்வது, எப்படி ஒரு மனித நேயத்தோடு வாழ்வது, ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற அந்த பாகுபாடு இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்விலே ஒரு மனிதரை முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பண்பிலே நாம் இருக்க வேண்டும் என்று செயல்களில் தான் வெளிப்பட வேண்டும் என்று சொல்கிறார். இதைத்தான் லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரத்தில் பார்க்க, யார் கடவுளுக்கு ஏற்புடையதாக வீடு திரும்பினார்? நல்ல சமாரியன் தான். அவர் செயல்களை செய்தார். காயமற்றவனுக்கு ஒரு அயலானாக உதவி செய்யக்கூடியவராக, இன்னும் அவனை சாவடிக்கு எடுத்து கொண்டு போய் செல்லு, இன்னும் மீண்டும் வந்து உனக்கு என்ன தேவையானாலும் செய்யலாம், நான் என்ன செய்வேன், அந்த மருந்துகளுக்கு தேவையான அந்த பணத்தை கொடுப்பேன் என்று அந்த அளவுக்கு ஒரு தாராள உள்ளத்தோடு நல்ல சமயம் சொல்லுகின்றார். அந்த செயல்களைத்தான் கடவுள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் பார்க்கின்றார். ஆக நம்முடைய இந்த வாழ்வுக்கான இந்த செய்தி என்ன? இந்த பொதுக்கால 24ஆம் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவர் நமக்கு அருளையும் இரக்கத்தையும், கடவுள் நமக்கு துணையாக இருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் வரலாம், தடைகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், நோய்கள் வரலாம். ஆனால் ஆண்டவரை நாம் சொந்தமாக்கி கொள்கின்ற பொழுது எவ்வாறு நம்ம ஆண்டவர் இயேசு, இறைவா இதோ உம்முடைய திருவுளத்தை நான் நிறைவேற்றி வந்து விட்டேன். யோவான் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார், கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதே எனக்கு உணவு என்று சொல்லுவார். அந்த அளவுக்கு இயேசுடைய வாழ்வு, இயேசுடைய மதிப்பீடுகள், இயேசுடைய போதனைகள் அனைத்துமே இறையாட்சியை நோக்கி தன் வாழ்வு முழுமையாய் மணமகன் பாடுகள் பட்டு இறந்தோரிடமிருந்து உயிர்த்தள வேண்டும் என்பதை 3 முறை அறிவிக்கின்றார். துன்புறும் ஊழியனாக இந்த உலகத்திற்கு அவர் தன் வாழ்வை முழுமையாக அர்ப்பணிக்கின்றார். அத்தை ஒரு நம்பிக்கை கொண்ட ஒரு சமூகமாக இன்றைக்கு நாம் நம்முடைய குடும்ப வாழ்விலே வரக்கூடிய சவால் மத்தியிலே கடவுள் என்னோடு இருக்கின்றார், என் பிரச்சனை எப்போது உன்னோடு, கலங்காதே, திகையாதே, நான் உன்னை மீட்டுக்கொண்டேன் என்று ஆண்டவர் நம்முடைய இல்லற வாழ்விலே, நம்முடைய கடமைகளிலே, நம்முடைய பொறுப்புகளிலே ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மோடு இருக்கின்றார். நாம் சுயநலத்தை கடந்து பிறர் நலத்திலே வாழுகின்ற பொழுது இயேசுவை போன்று அது துன்புறும் ஊழியராக நம் வாழ்விலே கடவுள் எப்பொழுதும் எனக்கு ஆற்றல் அளிக்கின்றார், கடவுள் எப்பொழுதும் என்னோடு இருக்கின்றார். திருப்பால் 139 பாடல் சொல்வது போல, நீ அமர்வதையும் எழுவதையும் அயர்வதையும் உறங்குவதையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன நம் ஆண்டவர் எப்பொழுதும் நம்மோடு இருக்கின்றார் என்ற நம்பிக்கையிலே நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுடைய குரலுக்கு செவிமடுத்தவராக சாமுவேல் எவ்வாறு ஆண்டவருடைய குரலை கேட்டு தன் வாழ்வு முழுமையாக கடவுளுக்கு அர்ப்பணித்தது போல நம்முடைய வாழ்விலும் இந்த அருமையான இந்த நாளிலே செப்டம்பர் மாதத்துடைய இந்த 15ஆம் நாளாக இன்று அன்னை மரியாளுடைய வியாகுலத்தை நாம் இன்றைக்கு கொண்டாடுகின்றோம். அன்னை மரியாள் எவ்வாறு கடவுளுக்கு உகந்தவராக, இதோ ஆண்டவருடைய அடிமை, உங்களுடைய விருப்பப்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி அன்னை மரியாள் தன்னுடைய கடவுளுடைய திட்டத்திற்கு பணிந்து அத்தனை துன்பங்களையும் வாழ்க்கையில் வருகிற அத்தனை சவால்களையும் மன துணிவோடு சந்தித்து துணை மீட்பராக, திருச்சபையுடைய தாயாக, மீட்பனுடைய தாயாக இருந்து இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரையுமே
இந்த வழி நாட்டி கொடுக்கிற நம்முடைய அன்னை மரியாளுடைய 7 வியாகுலத்திலையும் நம்முடைய வாழ்விலே கொண்டவர்களாக நாமும் நம்முடைய துன்பங்கள், நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய தடைகள் அனைத்தையுமே என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னையே மறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின் செல்லட்டும் என்ற அந்த அன்பின் வார்த்தைகளை என்னாலும் நாம் வாழ்வாக்க ஆண்டவர் எனக்கு துணை நிற்கின்றார், ஆண்டவர் எனக்கு வழிகாட்டுகின்றார், எதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன், ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் உயர்ந்த உள்ளத்தோடு கடைபிடிப்பேன் என்ற எண்ணத்திலே வாழ ஜெபிப்போமாக. அன்பே உருவான இறைவா, உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துமை ஆராதிக்கிறோம். அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகின்றோம். புதுக்காலத்து 24 ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவர் எங்களோடு இருக்கின்றார் என்ற நம்பிக்கையை எங்கள் ஒவ்வொருவருக்கு நீர் கொடுத்திருக்கிறீர் ராஜாவே. ஏசப்பா, இது இந்த ஞாயிற்றுக்கிழமை ஜெபிக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் நிறைவாசிக்கும்படியாகவும், என்னாலும் உடைய பாதுகாப்பு, உடைய வழிநடத்துதல், என்னாலும் நீர் எங்களோடு இருக்கின்ற நம்பிக்கையும் நாங்கள் நிறைவாய் கொண்டு அன்பின் செயல்களை, அறச்செயல்களை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் செய்து என்னாலும் உடைய இறையாட்சியை கட்டி எழுப்ப உம்முடைய ஆற்றலும் உம்முடைய பாதுகாப்பும் ஜெபிக்க வந்த ஒவ்வொருவருக்கு உள்ளங்களிலும் அமைதியின் சமாதானத்தை கொடுத்து வழி நடத்தும்படி கிறிஸ்து வழியாமை கொண்டாடுகிறோம். ஆமீன்.